ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கிறீங்க? நான் இப்போ ஃப்ரான்ஸுக்கு போயிருந்தேன். நான் இப்போ திரும்ப பேக் டு யூகே. இப்போ நான் யூகே போய்கிட்டுருக்கிறேன். இது வந்து ஃப்ரான்ஸ் போர்டர், கலாய்ஸ். அந்த இடத்து அந்த அந்த போர்ட்டுன்ற இடத்து இந்த கப்பல் போர்ட்டுன்ற இடத்துன்ற பேர் கலாய்ஸ். ஸோ கலாய்ஸில் இருந்து நாங்கள் இந்த பாஸ்போர்ட் செக்கிங்லாம் முடிஞ்சு எங்களுக்கு அந்த டிக்கெட்டை காட்டினால், ரெஃபரன்ஸ் நம்பரை காட்டினால் எங்களுக்கு எந்த லேன்னு சொல்லி தருவாங்க. எந்த லேனில் எல்லாம் வெயிட் பண்ணோன்னு சொல்லி. ஸோ இப்போ எனக்கு இந்த லேன் தந்துட்டாங்க. ஸோ என்னுடைய லேன் வந்து 209. ஸோ நான் 209 லேனில் பார்க் பண்ணணும். கப்பல் இன்னும் வரையில் யூகேலேருந்து கப்பல் வந்து ஒன்று இருக்குது. அப்போ நாங்கள் அந்த லேனில் பார்க் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் பாருங்கள் இதில் காட்டுறேன் 209. இது இப்போ 1 2. ஸோ அந்த லேன் கரெக்டாக அவங்களுக்கு அந்த லேனுக்கு நம்ம போய் பார்க் பண்ணுவோம். இங்கே சரியான குளிர் மழையும் இங்கே ஃப்ரான்ஸில் ஒரு பர்த்டே பார்ட்டி வந்தபடியாக வந்துட்டு திரும்பவும் பேக் டு யூகே. ஒரு 1 டே தான் வந்து நான் அடுத்த நாள் திரும்புகிறேன். ஸோ பாருங்கள் இதில் வந்து லேன் அவங்க தந்த நம்பருக்கு நான் நினைக்கிறேன் 1209 லேன். 1101. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் பேரும் நினைக்கிறேன் 1209. இதை தாண்டி போகணும். எஸ், இந்த இதுதான் நான் ஓகே. ஸோ இதுதான் இந்த லேன். இந்த லேனில் பார்த்தீங்கன்னா கணக்கு கார்களெல்லாம் பார்க் பண்ணியிருக்கு. எனக்கு கூட 1209. சரி, அந்த லேனில் நான் பார்க் பண்ணுறேன். எனக்கு அந்த லேன் என்னோட ரிசர்வ் பண்ண லேன் வந்து அந்த பாஸ்போர்ட் செக்கப்பில் 1209. ஸோ இதில் பார்க்க பண்ணி முன்னூற்றி கப்பல் போயிடும். கப்பல் இல்லை பார்த்தீங்களா, நீங்கள் காணல. முதல் 3 தான் அந்த கப்பல் வந்து நிற்கும். சரி, அடுத்த கப்பலுக்கு போன பிறகு உங்களை எடுக்கிறேன். ஸோ இதுதான் கப்பல். ஸோ இந்த கப்பல் இல்லை, இது நான் ஏறி நிற்கிற கப்பலுக்கு பக்கத்தில் நிற்கிற கப்பல். இந்த கப்பலுடைய பேர் வந்து பிஎன்ஓ. பட் நான் போகிற கப்பல் வந்து டிஎஃப்எஸ். நான் டிஎஃப் இதில் நான் வந்து புக் பண்ணேன். நான் நிற்கிற கப்பல் இதுதான். பாருங்கள், இந்த கப்பல் வந்து இப்போ வெளிக்கிட்டுது. ஸோ இப்போ கப்பல் வந்து இந்த கரையோடு பார்க் பண்ணியிருந்தது. இப்போ அந்த வெளிக்கிட்டுது. அது அந்த நுரையெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா. அந்த ஃபேன் வந்து வேலை செய்யுது, இன்ஜின் ஃபேன் வேலை செய்து புஷ் பண்ணி வெளியே ஒலிக்கிட்டுது. இதுக்குள்ள யாருக்கு குஷின்னு சொன்னால் பறவைகளுக்கு குஷி. ஏன்னு சொன்னால் அந்த ஃபேன் வேலை செய்யும்போது மீன்கள் எல்லாம் இறக்கும். அந்த இறந்த மீனை அப்படியே கப்பி கொண்டு போகிறது சுகமாக இருக்கும். மேலும் இதற்கு உடனே வந்து கவின்னு போகிறது தான் இந்த பறவை எல்லாம் சுற்றி கொண்டு இருக்கும். அந்த இன்றைக்கு பறவைகளுக்கு வேட்டை, அவர்களுக்கு சாப்பாடு மீன் தான். ஸோ கப்பல் ஏறியாச்சு. நான் இருக்கிறது டாப் டெக்கில். என்னுடைய கார் வந்து கப்பலில் டெக் 5 பார்க் பண்ணியிருக்கிறேன். 90 நிமிஷம் 1.5 மணி நேரம் அந்த கடலை கரைந்து யூகேக்கு போகிறதுக்கு. பார்த்தீங்களா, இப்போ விலை வந்துட்டுது. அந்த பார்க் பண்ண இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாடியாக விலை வந்துட்டுது. நான் இன்னொன்று சொல்ல போனால் பெருமைக்குரிய விஷயம், அந்த கப்பல் ஓட்டின்ற பேர் வந்து கணேசலிங்கம். நான் அப்போ கேட்டேன். நான் பெருமையாக இருக்குது. என்று சொன்னால் அந்த ஃப்ரான்ஸில் எங்களோட தமிழாக்கள், அது தமிழ்னு சொன்னால் இந்திய தமிழ், ஸ்ரீலங்கா தமிழ்ன்ட்டு இல்லாமல் நாங்கள் ஒரு தமிழர்கள். ஸோ தமிழ் ஒரு
இப்போ அதாவது கேப்டன் இந்த 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 ஒன்று அந்த நான் பிரியாணிக்கு அந்த கேப்டன் பேர் வந்து ஒரு தமிழால். ஸோ அதனால பெருமைக்கூடிய விஷயந்தான். தமிழாக்கள் எங்கே போனாலும் தங்களுடைய திறமையை காட்டி பெருமைப்படுத்துகிற தமிழ் இனம். ஸோ இப்போ இந்த ஃப்ரான்ஸு இப்போ நாங்கள் ஃப்ரான்ஸ்லேருந்து விழுகிட்டாச்சு. ஸோ கப்பல் புறப்பட்டு விட்டது. நார்மலாக நான் என்னுடைய சேனல் வந்து மோட்டிவேஷன் சேனல். ஆனால் இருந்தாலும் நான் இங்கேயும் இப்படி வெளியால் போய் வர நேரம் வீடியோ எடுத்து போடுறதுக்கு காரணம் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கூடுதலான பேர் ஃப்ரம் இந்தியா. ஒரு 80% சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரம் இந்தியா. ஸோ ஸ்ரீலங்கா வந்து 7% இந்த 8% இன் யூகே. ஸோ என்னுடைய 80% சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃப்ரம் இந்தியா. யாருமே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறாக்கள் ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நான் அதை கட்டாயப்படுத்த மாட்டேன், அது உங்களோட விருப்பம். இதுதான் நான் பயணிக்கிற கப்பல் டிஎஃப்டிஎஸ். ஒரு 150 யூரோ நான் பே பண்ணேன் அப் அண்ட் டவுன் டிக்கெட். ஸோ இது வந்து சேஃப்டி போட்ஸ். இதில் பல கணக்கு இருக்குது சேஃப்டி போட்ஸ். இந்த ஏதாவது கப்பலுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் உயிர் தப்புறதுக்காக. வெளியால் வந்து வெதர் சரியான குளிர், காற்று. இப்போ டிசம்பர் தானே, அப்போ டிசம்பர் 20ஆம் தேதி சரியான குளிர், காற்று. இப்போ நான் வந்து வெளியால் இருந்து வீடியோ எடுக்கிற காரணம் என்னுடைய லவ்லி சப்ஸ்கிரைபர்ஸ் அவையில் கொஞ்சம் இப்போ காட்டுறது தான். யான் பெற்ற இன்பம் வையகம் பெறுகின்ற மாதிரி நான் பார்க்குற இடங்கள் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கிறார்கள் பார்க்கணும், எஸ்பெஷலி ஃப்ரம் இந்தியா. என்ன பெரிய கப்பல், இப்போ கப்பல் சரியான பிக், சரியான அதாவது நான் லொரியிலே ஒரு 500 லொரியில் பார்க் பண்ணலாம். காரல் 2000 காரல் பார்க் பண்ணலாம் கப்பலுக்குள்ளே. அப்படியான கப்பல்கிட்ட பாருங்கள், மேலே ரெஸ்டாரண்ட் இருக்குது, டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் இருக்குது, காஃபி இருக்குது, கிளப் இருக்குது, பப்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ நான் மேலே நிற்கிறேன், கீழே போனால் எல்லாம் இருக்குது. ஸோ நான் மேலே நிற்கிறதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக. இந்த வீடியோ குவாலிட்டி வந்து நல்லதோ கூடாதுன்றது பார்த்து சொல்லுங்கள். இப்போ இன்னொரு ஃபோனோட மாற்றினேன். அந்த லைட்டு தெரிகிற இடம் வந்து ஃப்ரான்ஸ். நாங்கள் ஃப்ரான்ஸை விட்டு விளையிட்டோம். அது நாங்கள் பக்கத்தில் இருந்த கப்பல் பார்த்திங்களா, இப்போ அந்த அதில் அதே இடத்துல நிற்கிது. அந்த இடத்த விட்டு விலகி போகுது எங்களோட கப்பல். இப்போ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுது. ஸ்பீட் பண்ணும்போது அந்த நுரையல் மாரி அந்த அலையெல்லாம் தெரியும், அழகாக இருக்கும் பார்க்க. கப்பல் ஸ்பீட் பண்ணி ஸ்பீட் ஆகிட்டுன்னு தெரியும், நல்லா இருக்குது, நல்ல ஃபீலிங்காக இருக்குது. என்ன வெளியால் சரியான குளிர், அதான் ஒரு பெரிய பிரச்சனை. சம்மருக்குண்டா நம்மளுடைய வெளியால் இருந்து பார்க்கலாம் சந்தோஷமாக.
பார்த்தீங்கன்னா இந்த பறவை வந்து ஃப்ரான்ஸில் வந்து இருந்து வருதுண்டா யூகேக்கு வருது. நாங்கள் என்று சொன்னால் பாஸ்போர்ட் செக்கப், அடுத்தது டிக்கெட் எடுக்கணும். பாருங்க இவருக்கு அந்த அந்த இந்த பறவைக்கு அங்கே அந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்து வாரார் குசியாக. இப்போ பறந்து தன்னுடைய சக்தியை வீணாக்கிறத விட இந்த கப்பலில் இருந்து வாரார். பார்க்க நல்லா இருக்குல்ல. அப்படியே வந்து யூகேக்கு வந்துடும். யூகேயில் வந்து யூகேயில் மீன்களை சாப்பிட்டு அந்த யூகே மீன் டேஸ்ட் பிடிக்கிறதுக்காக வர இவரை கேட்பார் யாரும் இல்லை. அவர் தண்டவாளம் இருந்து பெரிய எங்களோட சேர்ந்து அவரும் பயணிக்கிறார். பாஸ்போர்ட் இல்லை, விசா இல்லை. எங்களுக்கெல்லாம் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. எங்கள் போர்டரில் தாண்டி இவரை கேள்விகள் எங்கே போகிற எங்கே வார. இவர் அப்படி ஏறி இருந்து வாரார் அந்த மாதிரி வெளுகோலாக. இவருக்கு என்ன கவலை ஒன்றும் இல்லை. அவர் பார்க்குறாரு, அதுக்குள்ளேயும் இருந்து அந்த பார்க்குறாருங்க மீன்கள் இருக்கா வருமா இல்லையான்னு. சரி, அடுத்தது இந்த கப்பலில் அந்த நான் ஏறின இடத்துக்கு ஃப்ரான்ஸுக்கு போயின்றது. யூகேலேருந்து ஃப்ரான்ஸ் போய் ஐரிஸ் ஃபெரிஸ்ன்னு சொல்லி இதுவும் மூன்றில் ஒரு கப்பல் சொன்னேன் தானே. அந்த கப்பலில் ஐரிஸ் ஃபெரிஸ் IFTS PNO இந்த 3 கப்பல் சேவை இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்தியாலும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் டிக்கெட்டாக கொஞ்சம் காசு கூட. இப்போ எல்லாம் விலை கூடிட்டுது. அவர் இன்னும் பறக்கலை பார்த்தீங்க, அப்படி இருந்து வார அவருடைய பாருங்கள். பறவைக்கும் அவ்வளோ புத்தி இருக்குது. ஏன்னு சொன்னால் பறவைக்கு தெரியும் இந்த கப்பல் வந்து இப்படி யூகேக்கு போயிட்டு திரும்பி வரும். ரைட். இப்போ இது வந்து இருண்டுட்டு நான் இங்கே யூகேக்கு வரைக்கும் 1.5 மணித்தியாலும் வரைக்கும் இருண்டுட்டு. இப்போ இந்த கப்பல் வந்து இந்த இதில் பார்க் பண்ணுது. அதில் பார்க் பண்ணும்போது நங்கூரம் விட்டு கயிறெல்லாம் இழுத்து கட்டி விளையாட்டு கட்டி தான் அப்போ கேட்டே திறப்பாங்க. அந்த கேட்டில் திறந்தால் இருக்குது ஒரு கேட், இதுதான் கேட். அந்த கேட்டு திறந்தால் கீழே உள்ள காரில் உள்ள நாங்கள் அப்படியே அந்த கேட் மூலம் வெளியில் போக முடியாது யூகேக்கு. அதில் போய் இன்னொரு அங்காள போலீஸ் செக்கப் இருக்குது. டவுட்டுன்னு சொன்னால் மறைப்பான், இல்லாட்டி அப்படி விட்டுறான் போகும். சரி இல்லைங்க, அப்படியே வந்து பார்க் பண்ணியாச்சு. கயிறு போட்டு கயிறு இழுத்து கட்டியாச்சு. ஃபுல்லாக கட்டியாச்சு. நீ அப்படியே நீ அந்த பாலம் மாதிரி போட்டுருவாங்க கேட். இதுக்கும் கப்பலுக்கும் திரைக்கும் ஒரு பாலம் மாதிரி போட்டுட்டு அப்படியே முதல் வந்து லோரி போவோம், அதுக்கப்புறம் கார்கள் வழியில். ஓகே, நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ, பாய்.